ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஐசையா சாப்டர் 60 verse 1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. Arise, shine, for your light has come, and the glory of the Lord is risen upon you. பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே arise and shine, எழும்பி பிரகாசிக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இப்படி சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும்போது, தேவ ஜனங்கள் இந்த 59ஆம் அதிகாரம் ஒரு இருண்ட அதிகாரமாக காணப்படுகிறது. 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 59:10. நாங்கள் குருடரைப் போல சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களைப் போல தடவுகிறோம், இரவில் நடக்கிறது போல பட்ட பகலிலும் இடறுகிறோம், செத்தவர்களைப் போல பாலிடங்களில் இருக்கிறோம். ஒரு பயங்கரமான ஒரு இருண்ட சூழ்நிலையை இது குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி இருளான சூழலிலே தேவ ஜனங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் ஜனங்கள் இருட்டிலே அவர்கள் கடந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இருள் எங்கே வருகிறது? 2ஆம் வசனம் 60ஆம் அதிகாரம் ஏசாயா 60:2 பார்க்கிறோம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இருள் எங்கே வரும்? பூமியை. காரிருள் எங்கே வருது? ஜனங்களை மூடுது. ஆனால் இது யாருன்னு கேட்டிங்கன்னா உலகத்தாருக்கு தான் இருள். கர்த்தருடைய பிள்ளைகள் இருளிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், தேவன் நமக்கே ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஒளியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை பிரகாசிப்பித்திருக்கிறபடினால் நாமும் ஒளியாய் இருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமில்லை. அதனால் தான் சொல்றாரு, நீ எழும்பி பிரகாசி, அரைஸ் அண்ட் ஷைன். ஏனென்று சொன்னால், இங்கே ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள் அந்த வெளிச்சத்தை எழும்பி பிரகாசிக்க கூடாதபடி அந்த வெளிச்சம் அமர்ந்து போய் இந்த ஜனங்கள் படுத்து விட்டார்கள், உறங்கி விட்டார்கள். ஒரு ஆவிக்குரிய உறக்கம். இந்த ஆவிக்குரிய உறக்கம் வந்த உடனே இந்த ஜனங்களுக்குள்ள இருந்த வெளிச்சமும் மங்கி போச்சு. அதனால தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து எழும்புன்னு சொல்கிறாரு. ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தில் வாசிக்கிறேன். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இந்த இடத்துல ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து எழும்ப சொல்லுகிறார். அவேக் என்று சொல்லுகிறார். நீ எழுந்திரு, நீ உறங்கி கொண்டு இருக்கிறாய், படுத்து கொண்டு இருக்கிறாய், நித்திரை செய்து கொண்டு இருக்கிறாய். நித்திரை செய்யவே வேணான்னு நான் சொல்லலை. அது சரீர பிரகாரமாக நாம் செய்கிற நித்திரை வேற. ஆனால் இந்த ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நித்திரை வந்து விட்டது என்று சொன்னால், ஆவிக்குரிய நித்திரை. அவருடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தூங்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள எந்த விழிப்புணர்வும் இல்லை. அவங்க தூங்கி மரித்தோரோடு மரித்தோராய் அவர்கள் காணப்பட்டதினாலே ஆண்டவர் இப்படி சொல்கிறார், நீ எழும்புன்னு சொல்கிறார். எழும்பு என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்த இடத்துல பவுல் என்ன சொல்கிறாரு பாருங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். எப்போ நம்ம எழுந்திருக்கிறோமோ அப்பொழுது தான் வெளிச்சம் பிரகாசிக்கும். நம்ம எழும்புகிற வரைக்கும் நம்மளால் பிரகாசிக்கவே முடியாது. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு அநேகர் மடிந்து விட்டார்கள். அநேகர் அவர்கள் எழும்பி பிரகாசித்தவர்கள், ஒரு காலத்திலே வல்லமையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்கள், வல்லமையாய் ஓடினவர்கள், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாகி அவங்க மடங்கி படுத்துட்டாங்க. எப்படி படுத்துட்டாங்க? யாரோட சேர்ந்து படுத்துட்டாங்க? தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திருன்னு சொல்கிறார். மரித்தோர், இந்த மரித்தோர் என்றால் யார்? இந்த உலகத்தார். உலகத்தாரோடு உலகத்தாராக
இன்றைக்கு உலகத்தானுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசமே இல்லாமல் படுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மரித்தோர்னு சொல்லப்படுகிறது உலகத்தாரை சொல்லுகிறது. யோசித்து பாருங்க, செத்த பிரேதங்கள், ஒரு 10 செத்த பிரேதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த செத்த பிரேதத்துக்கு நடுவில் போய் ஒரு பாயை விரித்து நம்மளும் படுத்துட்டோம்னா 10ஓட 11 நாமும் காணப்படுவோம். தூங்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் பார்த்து என்ன சொல்லுவாங்க, 11 பிரேதங்கள் இங்கே கிடக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போது செத்தவர்கள் நடுவில் போய் தூங்கக்கூடாது. இந்த செத்தவர்கள் மரித்தவர்கள் யார் என்றால் உலகத்தார். இந்த உலகத்தாரோடு உலகத்தாராய் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு வித்தியாசமே இல்லாமல் மாறிவிட்டார்கள். ஆதலால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எழும்பணும், அந்த இடத்தை விட்டு நீங்கள் எழும்பணும், உங்கள் சூழ்நிலையை விட்டு நீங்கள் எழும்புங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு காலத்தில் எப்படி நல்லா பிரகாசிச்சிங்க, எப்படி நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தீங்க, இன்றைக்கி உங்களுடைய சூழல், உங்களை சுற்றில் இருக்கிற சில காரிருளின் கிரியைகள், அந்தகார வல்லமைகள் உங்களை பலவிதமான நெருக்கத்திற்குள்ளாக உங்களை வழிநடத்தி உங்கள் வாழ்க்கையில் மனமடிவை உண்டாக்கி படுத்து உறங்கும்படியாய் ஒரு ஆவிக்குரிய நித்திரையை பிசாசானவன் கொண்டு வந்து விட்டான். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததுன்னு சொல்கிற. நீ எழும்பினாதான் உன் ஒளி வரும், நீ எழும்பினாதான் உன் ஒளிச்சம் பிரகாசிக்கும்னு சொல்கிறார். நீ அப்படி எழும்பி பிரகாசிக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் என்று. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை சொல்கிறாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சம். இன்னைக்கு உலகத்திலிருந்து ஒரு வெளிச்சம் உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சமாக காணப்படணும். உங்களை சுற்றிலும் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடுன்ற மாதிரி உங்களை சுற்றிலும் இருள் தான் இருக்குது. அந்த இருட்டில் படுத்து தூங்கி கொண்டிருக்கிற உலக மக்களோடு உலக மக்களாக நீங்களும் படுத்துறாம நீங்கள் எழும்ப வேண்டும். எழும்பி உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன வெளிச்சம் மேக்ஸ் பிக் டிஃப்ரென்ஸ், ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணும். ஒரு கேண்டில் லைட் போதும். ஒரு இருட்டான இடத்துல, ஒரு இருட்டான ரூமில் ஜஸ்ட் ஒரு கேண்டில், அந்த கேண்டில் லைட் பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் பிக் டிஃப்ரென்ஸ். அதுபோல் ஆண்டவர் உங்களுக்குள்ள வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த வெளிச்சத்தை நீங்கள் பிரகாசிப்பிக்க வேண்டும், நீங்கள் எழும்ப வேண்டும். எழும்புனாதான் ஆண்டவர் உங்களை பிரகாசிப்பிப்பார் என்றதை இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். ஆதலால் பிரியமானவர்களே, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். அது இருட்டில் இருக்கிறவங்களுக்கு, இந்த உலகத்தாருக்கு இருள் தான், காரிருள் தான். ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். கர்த்தர் உண்மையில் உதிப்பார். அவங்களுக்கெல்லாம் இருட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உன் மேலே வெளிச்சமாய் பிரகாசிப்பிப்பேன் என்று சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு 3ஆம் வசனத்தில், உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். வெளிச்சத்துக்கு எப்பொழுதுமே ஒரு தன்மை இருக்குது. என்ன தன்மைனா அட்ராக்ட் பண்ணுற தன்மை. எப்பொழுதுமே பாருங்கள், இருட்டான இடங்களில் நம்ம வெளிச்சம் வச்சோம்னா பூச்சிங்கெல்லாம் நிறையா வரும். அந்த வெளிச்சத்துக்கு அட்ராக்ட் பண்ணி பூச்சிங்க, பல விதமான வண்டுங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளேருந்து வந்துடும். நான் அநேக நேரங்களில் இந்த மலைப்பாங்கான இடங்கள்லாம் நாங்கள் கேம்புக்கு போவோம். ஊழியத்துக்கு போயிட்டு நைட்டில் நாங்கள் கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது அந்த வெளிச்சத்திற்கு பலவிதமான பூச்சிங்கள்லாம் வர்றதை நம்ம பார்த்துருக்குறோம். அதுபோல் அந்த வெளிச்சத்துக்கு எப்படி அந்த பூச்சிங்கள்லாம் அட்ராக்ட் ஆகி வருதோ, அதுபோல் உங்கள் வெளிச்சத்தினிடத்திற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் கடந்து வரும். உங்களை ஆண்டவர் அப்படிப்பட்டவராக ஆண்டவர் உங்களை வச்சிருப்பார். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அவனுடைய வெளிச்சத்தினிடத்தில் அநேகர் கலிகுற மனதாக இருந்தார்கள். ஓடி வந்தாங்க யோவான் ஸ்நானனை தேடி. அவன் வனாந்தரத்தில் தான் இருந்தான். திரள் கூட்டமான ஜனங்கள் ஓடினாங்க. அவன் கேட்டான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று கேட்டான். அப்படி ஜனங்க யோவான் ஸ்நானகனத்து, ஏன் என்று சொன்னால் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே கூட நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து, ஆண்டவர் இனிவரும் நாட்களிலே அப்படியாக உங்களை வழிநடத்துவாராக. தூங்குகிற நீங்கள் மரித்தோரை விட்டு எழுந்து
ஆண்டவர் உங்களை பிரகாசிப்பிப்பார் என்ற வார்த்தை, அந்த வாக்கு தத்தத்தின்படி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. வசனம் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் அப்படியாக நீர் ஆசீர்வதித்து, ஆண்டவரே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்ற வார்த்தையின்படி ஒளியாய் இந்த பிள்ளைகளை வைத்திருக்கிறீர், வெளிச்சமாய் நீர் வைத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும். இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகளை எல்லாம் அகற்றி, மரித்தோரின் நடுவிலே உறங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் எழும்ப கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதித்து வழிநடத்தி காரம் தேவ கிருபைக்கு தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.